காவியம் பாடவா காதலே. டிஃபனே சாப்பிட்டுட்டு 200 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டா அந்த சித்தி. நீ எது குட்ட டோப்பமெண்ட? ஐயோ ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காவே, அத்தனைக்கு சொல்ல போறேன்னு மிரட்டிட்டு இருக்காவே. சொன்னா சொண்டு போறவனி விட வேண்டியதானே? சொன்னா சொண்டு போறவனி எப்படி விட முடியும்? அது மாமியார் கிளம்பி நம்மளும் பேசினா கூட பரவாயில்ல, நேர அந்த ரோசா பக்கம் போய் ஏசுவே. அந்த அக்கா நம்மளுக்கு ரூபா வாங்கி அந்த பாவத்துக்கு ஏற்றி வாங்கணும் மக்கா, அதனாலதான் கொடுத்து விட்டுருக்கு. இல்லன்னா என்கிட்ட ஒத்த பைசா வாங்கிருக்க மாட்டாவே. அப்போ நாளைக்கு ஒரு நாளைக்கு கொடுப்பியோ? நல்லா கொடுப்பே வாங்குவாவே. இப்படி 200 300 வாங்கிட்டு போனவனா வேற லாபம் போற பேருமே. இதுக்கு மேல இல்ல நான் சும்மா விட மாட்டேன். என்ன செய்ய போற டோப்பமெண்ட? உன் போன்ல இருந்து போன் போட முடியுமா? போடலாமே. உன்கிட்ட சித்தப்பா நம்பர் இருக்கா? எந்த சித்தப்பா கேக்கா? சத்துக்குமார் சித்தப்பாவியா? ஆமா ஆமா அவிய நம்பர் தான். அவியிட்ட சொன்னதே இது சரிபட்டு வருவாவே. முதல்ல சித்தப்பாக்கு போன போடு. டோப்பமெண்ட நல்லா யோசிக்க. சித்தப்பாட்ட சொன்னாலும் அத்தட்ட சொல்லிவிடுவாங்கல்ல. நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். அதெல்லாம் அவியல சொல்ல விடாம நான் பாத்துக்கிட்டே, நீ போன போடு. சரி டோப்பமெண்ட இந்த போட்டு தரேன். ஹலோ ஹலோ சித்தப்பா, எப்படி இருக்கீ சித்தப்பா? என்ன விஷயத்துக்கு போன் போட்டுக்க? எப்படி இருக்கேன்னு குசலம் விசாரிச்சுட்டு இருக்கே? என்ன அதுக்கு எதுவுமே கேட்காம நேரடியா கதைக்கு போக முடியுமோ? சண்டைக்காரவியல அவியே நான் ஒரு குறுக்க பேசக்கூடாது. நலன் விசாரிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குமா? என்ன கொஞ்சம் கோமாவே கேளு. எனக்கு எப்படி பேசணும் தெரியும், நீ வாய் முடிட்டு இரு. ஹலோ சித்தப்பா. என்னம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சித்தப்பா. இதையும் கோமா சொல்லிய பேரு. சித்தப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரோஜா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமா? எதுக்கு இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு 2 பேரும் வாடகை வீடு பாத்துட்டு போனீங்க? எங்க அக்காவும் மச்சானும் எங்க ஒத்தையில தானே இருக்காவ, எதுக்குமா தனி கொடுத்துட்டு போனீங்க? எனக்கு அந்த விஷயத்துல அவங்க 2 பேர் மேலேயும் ரொம்ப வருத்தமா. வந்து நேர்ல பார்த்து கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். வீடு தெரியாதுங்கிறதுனாலதான் நேர்ல வர முடியல. ஏமா இப்படி பண்ணீங்க? நீங்க 2 பேரும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கஷ்டப்பட்ட பிள்ளைகளும் நல்லா பாத்துக்கிடுவீங்கிற நம்பிக்கையில தானே எங்க அக்கா கட்டி வச்சா. இப்படி பண்ணிட்டீங்களம்மா. சரி, நீங்க தான் வேற இடத்துல இருந்து வந்தியா, உங்களுக்கு வெளியே போனோம்னு ஆசை வந்துட்டு. ஆனந்துக்கும் மாணிக்கத்துக்கும் என்ன பிரச்சனை? அவனும் எப்படி அப்பாவும் அம்மாவையும் விட்டுட்டு வந்தானுவ? அந்த அளவுக்கு என்ன சொல்லி அவனோட கூட்டிட்டு போனியம்மா? சித்தப்பா நாங்க வெளியே வந்ததை மட்டும் சொல்லிருக்காவளே, என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லலையோ? இல்லையம்மா, என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ராசாத்தி சித்தி தான். அவியல அவிய மகளை வந்து அங்க இருந்ததுனால தான் நாங்க வீட்டை காலி பண்ணிட்டு வந்தோம். அவிய வந்தா என்னம்மா? இது உங்க வீடு, நீங்க தான் இங்க நிரந்தரமா இருக்கணும். அவிய இன்னைக்கு வந்தா நாளைக்கு போக போறாவ. அவியலுக்காக நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு போலாமா? இல்ல சித்தப்பா, அவிய குணம் உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கிய. என் வயிற்றுல பிள்ளை இருக்கும்போது அழிக்கைக்கு எப்படி எல்லாம் திட்டம் போட்டவனே உங்களுக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். குழந்தையும் இப்ப மாசமா தான் இருக்கா. அவிய பிரியங்காவுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்து தங்கிட்டாவ. அவிய இருக்க இடத்துல நாங்க எப்படி நம்பி இருக்க முடியும்? அவிய அங்க இருந்தாச்சுன்னா எங்க பிள்ளைக்கு என்ன உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு? அவியலுக்கு பயந்து தான் நாங்க தனி கொடுத்தன வந்தோம் சித்தப்பா. சரோஜா, அன்னைக்கு என்னவோ செல்லமா தான் எல்லாத்தையும் பண்ணான்னு சொன்னீங்க, இன்னைக்கு ராசாத்தி மைனிய சொல்றீங்க. எதுமா உண்மை? நான் சொல்றேன், நீங்க வருத்தப்படாங்க சித்தப்பா. 2 பேரும் ஒண்ணுதான். 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டா நிறைய திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்காவ. அவியலுக்கு என்னதான் எங்க மேல போறாமன்னு தெரியல. 2 பேரும் தான் காரணம் நாங்க வெளியே வரதுக்கும். நாங்க இப்ப வெளியே வந்துட்டோம். வந்ததுக்கு கூட எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்க, தெரியுமா உங்களுக்கு? என்னாச்சுமா, என்ன பிரச்சனை? சித்தப்பா என் புருஷன் தோட்டத்துக்கு வேலைக்கு போனா 500 ரூபா தான் சம்பளம் கொடுக்காவ மாமா. அந்த ரூபாய் எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் வாடகைக்கும் பத்தலன்னு நான் கடை போட்டிருக்கேன் சித்தப்பா. அதுவும் 10,000 ரூபாய் கடன் வாங்கி தான் கடை போட்டிருக்கேன். ரோசப்பா கடை தான் கேட்டேன், அதான் அத்தை வீட்டு பக்கத்துல இருக்கல அவியிட்ட ரூபாய் இல்ல, நீ அத்தைட்ட தான் வாங்கி தந்திருக்காவ. அதே செல்லம்மா சித்தி நாங்க பேசிட்டு இருக்கும்போது காதல கேட்டிருக்காவ. கேட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? என்னை வந்து மிரட்டி கடையில சாப்பிட்டுட்டு ரூபாயும் வாங்கிட்டு போற வேண்டாம், சாப்பாடு ரூபாயும் தரலன்னா உங்க அத்தைட்ட போய் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டியாவ சித்தப்பா. எங்களா பிளாக்மெயில் பண்ணியாவ. என்னமா சொல்றா? செல்லமா இப்படி பண்றாளா? அவ என்கிட்ட மாறிட்டே இப்ப முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுன்னு சொன்னாலேம்மா. அதெல்லாம் அவ்வளவு போய் சித்தப்பா. அவியன்னு ஒரு துளி கூட மாறவே இல்ல, அப்படியேதான் இருக்காவ. நாங்க யாருக்கு என்ன தொல்லை கொடுக்கோம்? எங்களை வந்து எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்தனா? எனக்கு அதுல ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூட கிடைக்காது. அந்த ரூபாயை என்கிட்ட வந்து மிரட்டி வாங்கிட்டு போறவ. இதெல்லாம் சரியில்லை சித்தப்பா, உங்கள்கிட்ட சொல்லக்காக தான் போன் பண்ணேன். அப்படியாமா? இதெல்லாம் உண்மையா? ஆமா சித்தப்பா, இது எல்லாமே உண்மைதான். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நாளைக்கு நான் கடை போட்டுக்க இடத்துக்கு பக்கத்துல வந்து நின்னுக்கிறேங்க. அது என்னெல்லாம் பேசுறான்னு நீங்களே காதுல கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் பொய் சொல்லியனா உண்மை சொல்லியனா. நீ வேண்டாமா, அவ இப்ப வரட்டவட்ட கேட்டவளும் உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். சித்தப்பா நீங்க கேட்டாலும் சித்தி உண்மையை ஒத்துக்கிட மாட்டாவ. ஏதாவது ஒரு பொய் சொல்லி தப்பிச்சிருவாவ. நீங்க நாளைக்கு நான் கடை படியும் கடை பக்கத்துல வந்து நின்னு பாருங்க, ஒளிச்சு நின்னு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு புரியும் சித்தப்பா. ஆனா இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியும் கேட்டுக்கிடுங்க. இந்த விஷயம் எதுவும் எங்க அத்தைக்கு தெரிய வேண்டாம். அவியலுக்கு நான் கடன் வாங்கி தான் கடை போட்டுக்கேன்னு தெரிஞ்சா அந்த ரூபாய் கேட்டுட்டு கடைக்கே வந்துருவாவ.
சரிம்மா, நீ கவலைப்படாத. நாளைக்கு நீ கடை போட்டிருக்க இடத்துக்கு நான் வாரேன். அங்க வந்து செல்லம்மாவை உண்டு இல்லன்னு ஆக்கிறேன். சரோஜா, எந்த தெருவுலமா கடை போட்டிருக்கா? 4வது தெரு தான் சித்தப்பா. சரிம்மா, நாளைக்கு நான் வாரேன், நீ கவலைப்படாத. இதுக்கு மேல செல்லம்மா உன்னை தொல்லைப்பட மாட்டா. சரி சித்தப்பா, நான் வைக்கேன். ஏ டோப்பம்டே, சித்தப்பா என்ன சொல்லியாவே? சித்தப்பா நாளைக்கு கடைக்கு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு வாரே வந்து பாக்கேன்னு சொல்லியிருக்காவ. நேர்ல பார்த்தாதான் சித்தியோட கோணம் என்னன்னு சித்தப்பாக்கு புரியும். ஆமா டோப்பம்டே, சரியா தான் செஞ்சிருக்கா. சரி, நாளைக்கு என்ன கடை போட போறா? ஏதோ ஒரு கடை போடுவேன், சித்தியை மாட்டி விட்டே ஆகணும். சரி டோப்பம்டே. மம்மி, குட் மார்னிங் மம்மி. பிரவீன், நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? நேத்தே வந்து அந்த சாப்பாடு நாங்க சாப்பிடுன்னு சொன்னீல்ல. 2 பேரும் சாப்பிடாம அந்த அளவு பட்டிருக்கீல. எதுக்கு நீங்க வர வரைக்கும் காத்திருந்து நான் சோறு போட்டு ஊட்டி விடுவேன்னு நினைச்சீங்களோ? அந்த மகாராணி உனக்கு சோறு போட்டு தர மாட்டேன்ட்டாலோ? என்னதான் நடக்குது பிரவீன் இந்த வீட்டுல? மம்மி, ரொம்ப டயர்டா இருந்தோமா, அப்படியே போய் படுத்துட்டோம். அந்த அளவுக்கு காலையில விட்டு ராத்திரி வரைக்கும் அப்படி என்ன ஊர் சுத்தி வேலை உங்களுக்கு? எங்கதான் போனிய பிரவீனே? அப்படியே பீச்சுக்கு போனோமா, அப்படியே கடல் அலைய பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தோமா, இருட்டி போச்சா, மறுபடியும் பசி எடுத்துச்சா, போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். அதானே, எனக்கு அப்பவே தெரியும். மதியமும் சாப்பிட்டுட்டு ராத்திரியும் சாப்பிட்டுட்டு அவையும் நினைச்சிட்டாருனே. அதே மாதிரிதான் நடந்திருக்கு பிரவீனே. இப்போ பொண்டாட்டி எங்க? தூங்கிட்டு இருக்கா மம்மி. மணி என்ன ஆகுது பிரவீனே? என்ன முழிக்கலையாக்கா? அதான் சொன்னேன்ல மம்மி, டயர்டா இருக்குதுன்னு. எனக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, அதான் நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கே லீவ் போட்டேன். என்னது, லீவ் போட்டுட்டியா? ஆமா மம்மி, அவ்வளவு டயர்டா இருக்குன்னு படுத்தே இருக்கா. எதுக்கு வெளியே போய் ஊர் சுத்தணும்? எதுக்கு டயர்ட் ஆகணும்? ஏன் இப்படி லீவ் போடணும்? நீ பண்ணியது உனக்கே நல்லா இருக்கா பிரவீனே? மம்மி, தினமுமா போறோம், என்னைக்காவது ஒரு நாள் தானே. அவ கூட சேர்ந்து நீனும் கெட்டு போயிட்ட பிரவீனே. இதெல்லாம் சரியில்லை சொல்லிவிட்டேன். ஒரு குடும்பத்துல மருமகளா வந்தா அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா வேலைகளும் வந்து பார்க்கணும். இப்படி நான் வேலையை பார்ப்பேனே அவ போய் படுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? முதல்ல எல்லாம் இந்த வீட்டுல அவ்வளவு வேலையை அவ பார்த்தவ தானே. இப்ப என்ன பேட்டு திரும்பி வந்தான்னு திமிர் வந்துட்டாமா? இங்க பாரு பிரவீனே, நாளையில இருந்து எல்லா வேலையும் நான் செஞ்சு உங்களுக்கு சோறு போட மாட்டேன். அவதான் காலையிலே தூங்கி முடிச்சு காப்பி போடணும், டிஃபன் செய்யணும், சாப்பாடும் செய்யணும். இப்படி விட்டாச்சுன்னா சரிபட்டு வராது. நான் நேரத்துக்கு வந்து சாப்பிடக்கு தான் வருவேன். மம்மி, அப்படி செஞ்சா அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? அப்போ உனக்கு நான் கஷ்டப்படியது தெரியல, உன் பொண்டாட்டி கஷ்டப்பட்டாதான் கஷ்டமா இருக்கா? அப்படி சொல்ல மம்மி, 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க, நான் அவகிட்ட சொல்றேன். சேர்ந்து செஞ்சாலும் நான் ஒத்தையால தான் அவ்வளவு வேலையும் செய்யணும். அவ சும்மா பராக்க பார்த்துக்கிட்டு வந்து நின்னுகிட்டு இருப்பா, இல்லன்னா செல்ல தூக்கி வச்சுட்டு அதை நோண்டிக்கிட்டு இருப்பா. இங்க பாரு பிரவீனே, ஏதாவது பொறுப்பா ஒரு வேலையாவது அவளை செய்ய சொல்லு. காலையில தூங்கி முடிச்சு எல்லாருக்கும் காப்பி போட்டு தந்துட்டு டிஃபன் செய்யற வேலையாவது செய்ய சொல்லு. அப்படியே முடிஞ்சா சாப்பாடை கட்டி தர சொல்லு. ராத்திரிக்கு வேணா நான் உங்களுக்கு சமைச்சு தாரேன். மம்மி, நீங்க கிச்சன்ல சமைங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் மம்மி. 2 பேரும் சேர்ந்து பேசி ஜாலியா செய்யறது நல்லா இருக்கும்ல. உங்களுக்கும் கஷ்டமா இருக்காது, அவளுக்கும் கஷ்டமா இருக்காது. அப்படி செய்யுங்க மம்மி. மொத்தமா அவ தலையிலேயே வேலையை கட்டினா அவ செய்ய மாட்டா. சரி பிரவீனே, நீ சொல்லியல்ல, அப்படியாவது உன் பொண்டாட்டிய காலையிலே தூங்கி முடிச்சு வர சொல்லு. முதல்ல அவ வாராளான்னு பாப்போம். அதெல்லாம் வருவா மம்மி, நான் அவட்ட சொல்றேன். போய் முதல்ல அவளை எழுப்பி விடு. மணி என்ன ஆகுது? என்ன பொம்பளை பிள்ளை வீட்டுல கிடந்து தூங்கிட்டு கிடக்கலாம். வீட்டுக்கு வந்த மர்மம் இப்படி தூங்குனா வீடு என்னத்துக்காவும்? அவ வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே இப்படி மாறி பெரியாவ. என்மேல அவ வீட்டு பக்கம் அவளை அனுப்பி வேலையை வச்சுக்கிடாத பிரவீனே. போ, போய் அவளை எழுப்பி விடு. சரி மம்மி. காலை மட்டும் இவ்வளவு போட்டு நான் மேய்க்கதான் செய்யணும் போல இருக்கு. என்னைக்குதான் பொறுப்பான மர்மவளா நடந்துக்கிடுவாளோ எனக்கே தெரியல. ஐயோ, இந்த மனுஷன் என்ன வெளியே உட்கார்ந்திருக்காரு? வேலைக்கு போலியோ? கஞ்சி குடிச்சிட்டு அப்படியே போயிருப்பாருல நினைச்சேன். என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? நம்ம அப்படியே பார்க்காத மாதிரி நைஸா உள்ள ஓடிடுவோம். செல்லமா, ஐயோ, உள்ள போயிடலாம்ல நினைச்சேன். கூப்பியாரே என்ன செய்வேன்? பேருக்கா ஒண்ணும் இருக்காது, சும்மாதான் கூடுவாரா இருக்கும். என்னன்னு போய் கேப்போம். என்ன நினைச்சுக்கப்பா? என்ன வேலைக்கு கிளம்பலையா? நேரம் ஆயிட்டீங்க. எதுக்கு இதுல உட்கார்ந்துருக்கியா? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? தலை வலிக்குதோ? எங்க போயிட்டு வரா? அது வந்து அனுஷ்காப்பா, அது பக்கத்துலதான். பக்கத்துலதான்? எங்க போயிட்டு வரா? அது வாக்கிங்க, வாக்கிங். உங்க அக்கா கிட்ட கூட சொல்லிட்டு தானே போனேன், உங்ககிட்ட சொல்லலையோ? என்னையே இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தீங்களோ? வாக்கிங் போயிட்டு வந்தீங்க. வாக்கிங் போயிட்டு வந்தியா இல்ல யார்ட்டையாவது வம்பழுத்துட்டு வந்தியா? ஐயோ, இந்த மனுஷன் வேற கரெக்டா சொல்லியாரு.
ஒருவேளை நியூஸ் எதுவும் கசிஞ்சிருக்குமோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. அவளுவ சொல்ல மாட்டாளுவ. இவருக்கும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அறிவில்ல. வேற எப்படி தெரிஞ்சிருக்கோம்? இப்ப என்னத்த சொல்ல? அனுஷ்காப்பா, நான் யார போய் வம்பிழுக்க போறேன்? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேங்க. இப்பெல்லாம் யார் வம்புக்கும் போறதில்ல, தும்புக்கும் போறதில்ல. சும்மா தாங்க வாக்கிங் போயிட்டு வந்தேன். இவ்வளவு நேரமா வாக்கிங் போயிட்டு வந்தா? ஆமாங்க. என்ன திடீர்னு வாக்கிங் எல்லாம் போறா? அது உங்க அக்கா வீட்டுக்கு வந்ததுல இருந்தே கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரியே இருக்குங்க. அதான் வாக்கிங் போலாமேன்னு தினமும் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆமாங்க. உங்க அக்கா கிட்ட கூட சொல்லிட்டு தான் போறேன். அவி உங்ககிட்ட சொல்லலையோ? வேலையில மறந்துருப்பாவ. இனி உங்ககிட்ட சொல்லிட்டே போறேங்க. சரி சரி, இனி போகும்போது சொல்லிட்டு போ. சரி அனுஷ்காப்பா. நாளையில இருந்து நானும் உன் கூட வாக்கிங் வாரேன். ஐயோ, இவரு நம்ம கூட வந்து மாட்டிக்கிடுவோமே. ஆஹா, கூட்டிட்டு போக கூடாது. அனுஷ்காப்பா, உங்களுக்கு என்ன குறைச்சல? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. நீங்க வாக்கிங் போய் உடம்பு குறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்பவே நீங்க ஃபிட்டா தான் இருக்கீங்க. நீங்களாம் வாக்கிங் போக வேண்டாம் அனுஷ்காப்பா. நான் தான் கொஞ்சம் தடி ஆயிட்டேன். லேசா தொப்பையும் வந்துட்டு. நான் மட்டும் போறேன். நீங்க நல்லா தூங்கி முழிச்சு வேலைக்கு போங்க. சரி செல்லம்மா, உள்ள போ. சரி அனுஷ்காப்பா. எப்பாடா தப்பிச்சிட்டான். பொய்யா சொல்லிட்டு போறா பொய். நாளைக்கு சரோஜா கடையில வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கு.